வணக்கம். ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுங்களா? தோல்வியை கண்டு அப்படியே கஷ்டப்பட்டு போறதுங்க. இந்த காலத்துல எல்லா குழந்தைங்களே எதுலையாவது தோத்து போயிட்டா அவங்களால அது தாங்க முடியறதில்ல. ஐயோ, நம்ம இப்படி தோத்து போயிட்டோமே, அவங்க முகமே வாடி போகுது. இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயத்தை தோத்து போயிட்டா வேற ஏதோ முடிவுக்கெல்லாம் போயிடுறாங்க. அதனால சின்ன குழந்தையிலிருந்தே தோல்வி அப்படின்ற வார்த்தையை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. எல்லாத்துலேயும் வெற்றியே அடைய முடியாது, எல்லாத்துலேயும் தோல்வியே அடையக்கூடாது. தோல்வி அடைந்தாலும் அதில் மீண்டும் நம்ம போய் அதில் வெற்றி அடையிறது எப்படி அப்படின்றத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் குழந்தைங்க எது கேட்டாலும் எஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கி கொடுக்காம, கெட்டதெல்லாம் கேட்டால், அன்ஹெல்தியான ஃபுட்டு கேட்டால், தேவையில்லாத விஷயங்களை பற்றி கேட்டால், இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நோ, அவங்களுக்கு நோன்ற வார்த்தையை சொல்லுங்கள். டெய்லி எனக்கு இது வாங்கித்தா அது வாங்கித்தான்னு பிள்ளைங்க கேட்டால் நோ, அதெல்லாம் வாங்கி தர முடியாது. வீட்டில் இருக்கிற ஃபுட்டு தான் சாப்பிடணும், வீட்டில் ஹெல்த்தியாக நீங்கள் வளரணும், அதனால தான் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நோ நோன்னு சொல்லி பழக்குங்க. இந்த நோ அப்படின்போது அவங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்களுக்கு அது மனசு கஷ்டமாக தானே இருக்கும். இத்தனை நாள் கிடச்சிது விதவிதமாக பிஸ்கெட் பேக்கெட்டு, இப்போ அம்மா சொல்லிட்டா இனிமேல் பிஸ்கெட் பேக்கெட் நான் வாங்கி தர மாட்டேன், அது சாப்பிட்றது ரொம்ப அன்ஹெல்தியாக, நான் வாங்கி தர மாட்டேன். பிஸ்கெட்டுக்கு பதிலாக உங்களுக்கு கேழ்வரகுல அம்மா அடை சுட்டு தரேன், இந்த அடையை சாப்பிட்டுட்டு டீ குடிங்கோ, இல்லையா பால் குடிங்கோ, இப்படி சொல்லிட்டா அம்மா. அம்மா சொல்கிறது தான் நான் கேட்கணும். வீட்டில் ஏதோ ஒரு பலகாரம் பண்ணி கொடுக்குறா, இதுதான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறா, கடையில் வாங்க வேண்டாம்னு சொல்கிறா. ஸோ பசங்க கேட்குறதுக்கெல்லாம் விருப்பப்படுற பொருட்கள்லாம் நோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மனோதைரியத்தை நீங்கள் உருவாக்குங்க. சினிமாவுக்கு அடிக்கடி கூட்டிகிட்டு போகிறோம், சினிமா கேட்குறாங்க, அப்போ என்ன பண்ணணும், நோ, அடிக்கடி சினிமாவுக்கு போகக்கூடாது, செலவு ஜாஸ்தி ஆகுது அப்படின்றத சொல்லி கொடுங்க. அது மாதிரி பீச்சுக்கு போகிறது, ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன செய்யணும், எல்லாமே நோ சொல்லக்கூடாது. எது முடியுதோ அதை 1-2 செஞ்சுட்டு சில விஷயங்களை தவிர்த்துட்டு நோ சொல்லணும். அந்த நோன்ற மீனிங் அவங்களுக்கு புரியணும். ஏன்னா நாளைக்கு எதிர்காலத்தில் பிள்ளைங்க வளர்ந்த அப்புறம் மேரேஜுன்னு ஆகும் இல்லைங்களா, அப்போ அடுத்த வீட்டுக்கு போவாங்க. அப்போ அவங்க வீட்டு சௌகரியம் எப்படி எப்படியோ இருக்கும், நம்ம வீட்டு வளர்ப்பு எப்படி எப்படியோ இருக்கும். அந்த இடத்துல போய் நோ நோன்னு ஒன்று சொல்லும்போது பிள்ளைங்க ரொம்ப வாடி போயிடும். நம்ம வீட்லேயே இருந்தால் இப்படி இருந்தோம், இங்கே வந்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இப்படியெல்லாம் நினைக்கும். ஸோ அதெல்லாம் வேண்டாம், சரிங்களா? நோன்னு சொல்லி வளருங்க, நல்லதெல்லாம் சொல்லி கொடுங்க. அந்த நோ சொல்லி வளர்ந்தாதான் அவங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகேங்களா? வணக்கம். தப்பு